character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Podcast. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Hi, good evening students. இன்னைக்கு 11th standard class தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 4th லெசனில் ஹைட்ரஜன் அதனுடைய கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரீட்டியம். ஓகேவா? ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரீட்டியம் சொல்லும்போது நான் இது வந்து இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லியிருந்தேன். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1T3 இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லித்தியம்லேருந்து பம்பார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் இயர்லி த ட்ரிட்டியம் இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இந்த ட்ரேசஸ் அமௌண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ட்ரிட்டியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரேசஸ் அமௌண்ட்டில் தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். ஸோ ட்ரிட்டியம் அப்படிங்கிறது இட் இஸ் த லாஸ்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் அ ட்ரேசஸ் அமௌண்ட்டில் தான் கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியமில் என்ன பண்ணுறாங்க, சோல் நியூட்ரான்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, பம்பார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இப்படி பம்பார்ட் பண்ணவங்கன்னா நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ப்ளஸ் ட்ரிட்டியம் கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸை இட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரில் நடக்குது இந்த ரியாக்ஷன். ஸோ லித்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3Li6. ஸோ நியூட்ரானோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0N1. ஸோ இதை வச்சு பம்பார்ட் பண்ணவங்கள என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு ட்ரிட்டியம் கிடைக்குது. ஸோ 1T3. ஸோ இப்போ ரிமைனிங் பாருங்கள் இங்கே 3 + 0 3, இங்கே பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 2 வரணும். ஸோ 2 + 1 அப்படிங்கிறப்போ 3 வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வரணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 6 + 1 7, இங்கே பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4 அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டிகல் என்ன பார்ட்டிகலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆல்ஃபா பார்ட்டிகலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ நமக்கு ஹீலியம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ட்ரிட்டியம் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இட் இஸ் ஏ கேஸ், இட் இஸ் அ கலர்லெஸ் அண்ட் தென் ஆர்டர்லெஸ். ஸோ ஆர்டர்லெஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்மெல். ஆர்டர் அப்படின்னு சொன்னாலே ஸ்மெல். ஸோ ஆர்டர்லெஸ் அப்படிங்கிறப்போ தேர் இஸ் நோ ஸ்மெல் அண்ட் தென் டேஸ்ட்லெஸ் அண்ட் தென் லைட்டஸ்ட் அண்ட் ஹைலி ஃப்ளேமபிள் கேஸ். ஓகேவா? இட் இஸ் அ ஹைலி ஃப்ளேமபிள் கேஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஏ நான் போலார் டைஅட்டாமிக் மாலிக்யூல். ஸோ போலார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ H2 மாலிக்யூல் அப்படின்னு சொல்லவங்களே இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது. எதுக்கு பாசிட்டிவ் அயன்ஸ் எது நெகட்டிவ் அயன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஏ நான் போலார் சொல்கிறாங்க. இட் இஸ் அ டைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படிங்கிறப்போ 2 ஆட்டம் இருக்கிறதுனால டைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி லிக்விஃபைட் அண்டர் லோ டெம்பரேச்சர் அட் ஹையர் ப்ரெஷர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், லிக்விஃபை பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அண்டர் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா இது லிக்விடாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அது கூட பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும், ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கணும். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ப்ரெஷர்லாம் இங்கே கொடுக்கல நார்மலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஏ குட் ரிடியூசிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை என்னமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரிடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். Next one is chemical properties பாருங்க. Hydrogen reacts with oxygen to give water. This is an explosive reaction. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுங்களா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெடி சத்த மாதிரி பயங்கரமாக சவுண்ட் வரும். அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்.
ஸோ இந்த ஃபியூவல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு தெரியும், இட் ஃபார்ம்ஸ் வாட்டர். ஸோ சிமிலர்லி ஹைட்ரஜன் ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் ஹாலஜன். ஸோ ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்ல, எந்த ஒரு ஹைட்ரஜன் ஹாலைட் கூட ரியாக்ட் ஆகுதோ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரின் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதேமாதிரி HBr ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் குரோமைட் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோரின் கூட ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எந்த கண்டிஷன் அப்படின்னு சொன்னோம்ல, ஈவன் இந்த டார்க் கண்டிஷன்ஸில் ரியாக்ட் ஆகும். ஸோ வித் எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்ஸ் வித் குளோரின் அட் ரூம் டெம்பரேச்சர். குளோரின் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சர், அண்டர் லைட்லேயே பார்த்தீங்கன்னா இது ரியாக்ஷன்ஸ் நடக்கும் ஹைட்ரஜனும் குளோரினும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் கம்பைன்ஸ் வித் புரோமின் ஆன் ஹீட்டிங். புரோமின் கூட ரியாக்ட் ஆகணும்னு சொன்னால் ஒன்லி ஹீட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அயோடின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாலே இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா? அப்போ 4 ஹாலஜன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் X2 to forms 2HXன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறப்போ இட் மே பி ஃப்ளூரின், குளோரின் ஆர் புரோமின் ஆர் அயோடின். என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஹாலஜன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? In the above reaction the hydrogen has oxidation state is +1. It has also a tendency to react with reactive metals such as lithium, sodium and calcium to give corresponding hydrates in which oxidation state of hydrogen is -1. Some stateல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 ஆகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹைட்ரஜனுக்கு -1 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தது தான் ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறப்போ மெட்டல்ஸ் கூட சேரமுள்ள ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்னு பார்த்தீங்கன்னா -1. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லித்தியம் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் லித்தியம் ஹைட்ரைட் LiH, அண்ட் தென் சோடியம் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் சோடியம் ஹைட்ரைட் NaH. இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இட் இஸ் அ மெட்டல், இட் இஸ் அன் அல்கலி மெட்டல்ஸ், அது S பிளாக்ல வரும். ஸோ அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வரதுனால இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -1. நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தது தான் மெட்டல் கூட ஹைட்ரஜன் சேர்ந்தால் பாசிட்டிவ் -1ல் வரும். மெட்டல்ஸ்க்கு பாசிட்டிவ் நேச்சரும் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா -1, அதாவது ஹைட்ரைட் ஃபார்மில் இருக்கிறதுனால அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் -1 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கிளாஸ்லேயே. These hydrates are used to reducing agent in synthetic organic chemistry. So இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸ்லாம் லித்தியம் ஹைட்ரைட் அண்ட் தென் சோடியம் ஹைட்ரைட் அண்ட் தென் சோடியம் போரோஹைட்ரைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரிடியூசிங் ஏஜென்ட்டாக என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. It is used to prepare other important hydrates such as lithium, aluminum and sodium borohydride. நான் இப்போ தான் சொன்னேன் லித்தியம் ஹைட்ரைட்ஸ் அண்ட் சோடியம் போரோஹைட்ரைட்ஸ் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியம் ஹைட்ரைட் reacts with aluminum chloride to form lithium aluminum hydride LiAlH4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து தான் நமக்கு என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியமும் குளோரினும் சேர்ந்து தான் நமக்கு என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் குளோரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோடியம் ஹைட்ரைட் பார்த்தீங்கன்னா ட்ரை மீத்தாக்சி போரைன் கூட ரியாக்ட் ஆகும்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைட் ப்ளஸ் சோடியம் மீத்தாக்சைட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் நம்ம பார்த்துருப்போம் 10th. அந்த காம்பவுண்டை என்னவா மாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்டட் இன்ட்டு சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ இட் இஸ் அன் அல்கைன். ஒரு அல்கைன் காம்பவுண்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் அண்டு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ ரிடக்ஷன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டு கிளீவாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகுது. அல்கைன் அப்படிங்கிறது என்னவா மாறுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கீனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணேன் ஃபர்தராக நான் ரிடக்ஷன் பண்ணவங்கள டபுள் பாண்ட் இருக்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி நமக்கு சிங்கிள் பாண்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ HHன்னு சொல்லவங்கள CH3 சிங்கிள் பாண்ட் CH அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்கைன் இஸ் கன்வெர்டட் இன்டூ அல்கீனா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அல்கீனா ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம் ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அல்கேனாக மாறுது. அதாவது சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டாக மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆக்சிஜன் அண்ட் தென் ஹேலைட்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டியூட்ரியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஸோ எந்த ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனாலும் அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு மெட்டல்ஸு ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆனாலும் கரஸ்பாண்டிங் ஹேலைட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டியூட்ரியம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரியம், அதாவது 1H2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். புரோட்டியம் 1H1, டியூட்ரியம் 1H2. இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலாக டி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1D2 டியூட்ரியம். ஓகேவா? ஸோ டியூட்ரியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா D2 அப்படிங்கிறது டியூட்ரியம். ஸோ H2 அப்படின்னு சொன்னால் நம்ம மாலிகுல் சொல்கிறோம்ல, ஹைட்ரஜன் மாலிகுல், அதே மாதிரி D2 அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்னா நமக்கு டியூட்ரியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ண 2 போடுறோம். அப்போ டியூட்ரியம் என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் 2 போட்டால் இதுவும் என்ன ஆகிடும்? பேலன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் அப்படிங்கிறப்போ ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்னா நமக்கு DX. ஃபார் எக்ஸாம்பிள் H2 ரியாக்ட்ஸ் வித் Cl2 அப்படின்னு சொன்னால் நமக்கு HCl ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம்ல, ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணதுக்கு 2 சைடும் 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல 2 போடுவோம். சேம் மெத்தட் தான் டியூட்ரியம் ரியாக்ட் வித் ஹாலஜன். டிக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, ஹெச்சுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டியூட்ரியம் ஹேலைட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வேணால் இருக்கலாம் இந்த நாளில், ஃப்ளூரின் இருக்கலாம், குளோரின் எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரியாக்ட் டாப்பிக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே, டியூட்ரியம் ரீப்ளேஸ் ஆகி அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி காம்பவுண்ட்ஸில் அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் போயிட்டு ரீப்ளேஸ் ஆகும். அதுதான் டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மீத்தேன் எடுத்திருக்காங்க, CH4. மீத்தேன் ரியாக்ட் வித் டியூட்ரியம் கூட ரியாக்ட் ஆகும்ல, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பதிலாக என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 4 டியூட்ரியமும் போயிட்டு இங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம எப்படி வெளியே தள்ளலாம் பார்த்தீங்கன்னா H4 அப்படிங்கிறது 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம வெளியே தள்ளலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமோனியா ரியாக்ட்ஸ் வித் டியூட்ரியம் அப்படின்னு சொன்னாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 2s are 6 ஹைட்ரஜன், இங்கேயும் டியூட்ரியம் பார்த்தீங்கன்னா 3 2s are 6. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பதிலாக டியூட்ரியம் போயிட்டு ரீப்ளேஸ் ஆனால் 2ND3 + 6 moles ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம எப்படி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 moles ஆஃப் H2ன்னு எதுனா 3 2s are 6. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்ன நம்ம நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி என்ன ப்ராடக்ட்டில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் போயிட்டு ரீப்ளேஸ் ஆனதுனால இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் கால்ட் அஸ் டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரிட்டியம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் பீட்டா எமிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்டாவை எமிட் பண்ணுறதுனால இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ட்ரிட்டியம் அப்படிங்கிறது பீட்டா எமிட்டர். இதனுடைய ஆஃப் லைஃப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12.3 years. ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரை வாழ்வு காலம் அப்படிங்கிறது தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ட்ரிட்டியம் அப்படிங்கிறது 1T3 gives 2He3 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பார்ட்டிகள் வெளியே போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல -1 வரணும். புக்கில் +1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1 E0 அப்படிங்கிறது என்ன பார்ட்டிகள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீட்டா பார்ட்டிகள். பீட்டாவை எமிட் பண்ணதுனால இட் இஸ் என்னன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் பீட்டா எமிட்டர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த சைடு 1 இருக்குது, இப்போ 2 - 1 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் 3 இருக்குது. ஸோ 3 + 0 3. ஸோ அப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல -1 வரணும். புக்கில் +1 கொடுத்துருந்தா அது தப்பு, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, -1 வரணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் நமக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 7 யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவர் 90% ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி இஸ் யூஸ்டு ஃபார் சிந்தட்டிக் அப்ளிகேஷன். ஸோ 90% ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா மேனுஃபேக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மெயினாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஸோ அமோனியா ஹேபர் ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா N2 + 3H2 gives 2NH3 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நைட்ரஜன் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 380 to 450 degrees Celsius
and then 200 atmospheric pressure in the presence of Fe. Fe ன்னு சொல்லுங்களா பார்த்தீங்கன்னா அயன் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது. Okay, so second uses என்ன பாருங்க, it can be used to manufacture the industrial solvent methanol from carbon monoxide using copper act as a catalyst. So copper பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபார்ம் ஆஃப் மெத்தனால். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சி தான் இருக்குது. ஸோ இப்போ CH3 இந்த ஆக்சிஜன் கூட ஒரு H போய் சேர்ந்தால் OH மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால் காம்பவுண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படிங்கிறது என்ன ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க மெத்தனால். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா unsaturated fatty acids oil can be converted into saturated fats is called as vanaspati. So vanaspati, so இந்த ப்ராசஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயில்ஸை வந்து வனஸ்பதியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணாங்க. அந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு எது பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் அண்டு ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் யூஸ்ட் as a reducing agent. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் மெட்டலர்ஜி ஹைட்ரஜன் கேன் பி யூஸ்டு டு ரிடியூஸ் மெனி மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ இன் மெட்டலர்ஜி ப்ராசஸில் ஹைட்ரஜனை ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ மெட்டலா. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களோ ஹை டெம்பரேச்சர். Okay, it is a metal oxide. By using hydrogen, hydrogen is used as a reducing agent. It can be converted into copper. So metal oxide, அதாவது copper oxides என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, காப்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டங்ஸ்டன் W. ஸோ டங்ஸ்டன் ஆக்சைட்ஸை என்ன பண்ணோம், ரிடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய மெட்டல் டங்ஸ்டன் மட்டும் வெளியே வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக வெளியே போகுது. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜனை ரிடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அட் ஹை டெம்பரேச்சரில். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச்சஸ் ஆர் யூஸ்டு கட்டிங் அண்ட் வெல்டிங். இந்த ரெண்டு ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அண்ட் தென் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம், மார்க் பண்ணிக்கோங்க. வெல்டிங் ப்ராசஸ் அண்ட் தென் கட்டிங் பர்பஸ்க்கு இந்த அட்டாமிக் ஹைட்ரஜன் யூஸ் ஆகுது. அண்ட் தென் லிக்விட் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ராக்கெட் ஃபியூயல். ராக்கெட் ஃபியூயலுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க ஃபியூவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்கு லிக்விட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ஃபியூவல் ஆஸ் எ ராக்கெட். Last one, hydrogen is also used in fuel cells for generating electrical energy. So cellsலையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா to generate electrical energy. This reversible uptake of hydrogen in metals is also attractive for rechargeable metal hydride battery. ஸோ rechargeable hydride batteryல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபியூவல் செல்ஸுக்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுங்களா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் abundant காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அவர் எர்த் சர்ஃபேஸ் கண்டெய்னிங் அப்ராக்சிமேட்லி 70% ஓஷன் விச் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வாட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 70%. ஓகேவா, ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% தான் பார்த்தீங்கன்னா லேண்ட். அப்போ 70% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஷன், சீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். However, sea water contains many dissolved salts, hence it cannot be used directly. ஸோ அப்போ சால்ட் வாட்டர், சீ வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எசென்ஷியல். ஸோ ஒரு முக்கியமான பங்காக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதை டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, சீ வாட்டர்லேருந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 65% பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கும், எலமெண்ட்லாம். ஓகேவா, ஸோ நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இதோடைய கண்டினியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் வாட்டரோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டரோட உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதனுடைய பாண்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட இருக்கட்டும். இதனுடைய கண்டினியூஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best.
Promise forever, last forever. Faithful friends to sleep for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Computer Application, SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.